நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் மஹாரிஸ், வாசிப்பவர் AM தாஜ். புதிய தொற்றதுக்கள் சட்டத்தை உள்ளடக்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று போலீசார் தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் கடந்த அரசாங்கத்தில் நுகர்வோர் அதிகார சபைக்காக மேற்கொண்ட ஆட்சேர்ப்பு தொடர்பில் ஆராய விசேட குழு. சிறைச்சாலை கைதிகள் தமது வீடுகளுக்கு இலவசமாக தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்த நாளை முதல் சந்தர்ப்பம். இலங்கைக்கு மாலைதீவுக்கும் இடையில் ஊடக கல்வி பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம். சைப்ரஸ் சபாநாயகர் பதவி விலக உள்ளதாக அறிவிப்பு. புதிய தொற்றதுக்கள் சட்டத்தை உள்ளடக்கிய வர்த்தமானியில் அமைச்சர் பவித்ர வன்னியாரச்சி கைச்சாத்திட்டுள்ளார். இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதால் சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை மீறுவோருக்கு 10,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டமும் 6 மாத கால சிறை தண்டனையும் விதிக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர விற்பனை நிலையங்கள் மற்றும் சேவை நிலையங்களை வழிநடத்தி செல்வது தொடர்பிலும் இந்த வர்த்தமானியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடுபூராகவும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கட்டுக்கதைகளுக்கு ஏமாற வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுள்ளார். சுற்று நிருபத்தையும் ஆட்சேர்ப்பு முறையை மாற்றியமைத்து முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் கடந்த அரசாங்கத்தில் நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்திருந்தால் அது தொடர்பில் கண்டறிவதற்கான ஒரு குழு விரைவில் நியமிக்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமிக்குமாறு வர்த்தக அமைச்சின் செயலாளருக்கு இன்றுதான் பணிப்புரை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். பொதுபல சேனா அமைப்பு நுகர்வோர் அதிகார சபைக்கு முன்வைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரங்குறைந்த டின்மின் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் வெளியாகியுள்ள செய்தியை நிராகரிப்பதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் திருமதி பத்ரானி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 25 கொள்கலன் டின்மீன் உரிய தரத்தில் இருக்கவில்லை என்பதால் அவற்றை மீள ஏற்றுமதி செய்வதற்காக சுங்க பிரிவினரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை கைதிகள் தமது வீடுகளுக்கு இலவசமாக தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்த நாளை முதல் சந்தர்ப்பம் கிடைக்கவுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக கைதிகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களின் குடும்ப உறவுகள் இழந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள பொது தொலைபேசி கட்டமைப்பு மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குமாறு ராஜாங்க அமைச்சர் திருமதி சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே சிறைச்சாலை திணைக்களத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த தொலைபேசி அழைப்புகளை 1 மாத காலத்துக்கு இலவசமாக வழங்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரை அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்பாக எதிர்வரும் 19ஆம் தேதி ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆணைக்குழுவில் முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான மங்கள சமரவீர, ரவி கருணாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் அன்ருகுமார திசாநாயக்க உள்ளிட்ட 20 பேரையும் அன்றைய தினம் ஆஜராகும்படி அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உள்நாட்டு புத்தாக்குனர்கள் தயாரித்த புதிய ஆக்கங்களை வைத்தியசாலைக்கு அன்பளிப்பு செய்யும் நிகழ்வு கொழும்பு நாராயண்பேட்டை திறன் நிலையத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்தியர் திருமதி சீதா அரம்பே போல இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ரோபோ இயந்திரம், கட்டில்கள், நோயாளிகளை பரிசோதிக்கும் கூடங்கள் என்பன இந்த தயாரிப்புகளில் உள்ளடங்கும். உங்கள் கவனத்திற்கு பிரதான செய்தி.
வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையில் ஊடக கல்வி பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் ஒமர் அப்துல் ரசாக் ஊடக அமைச்சர் கேலியா ரம்புக்வலவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஊடக அமைச்சில் இடம்பெற்றது. மாலைதீவு ஊடகவியலாளர்களுக்கு இலங்கையின் ஊடகத்துறையில் பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இதற்கு இந்த கல்வி பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் மிக முக்கியம் என்றும் உயர்ஸ்தானியர் குறிப்பிட்டார். இதற்கு தேவையான வேலை திட்டத்தை 2 நாடுகளும் சேர்ந்து வகுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் அங்கு தெரிவித்தார். ஊடக அமைச்சர் மாலைதீவு உயர்ஸ்தானியரின் வேண்டுகோளுக்கு பதிலளித்து பேசுகையில், இது காலத்துக்கேற்ற பெறுமதியான கருத்தாகும் என்பதால் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தக, சுற்றுலா உள்ளிட்ட பல துறைகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அம்பலாந்தோட்ட நீர் விநியோக திட்டத்திற்குரிய அம்பலாந்தோட்ட தொடக்கம் பெல்லகஸ்வெப வரை நீரை எடுத்துச் செல்லும் குழாயின் திருத்த வேலைகள் காரணமாக நாளை காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரையிலான 24 மணி நேர நீர்வெட்டு பல பிரதேசங்களில் அமல்படுத்தப்படும் என்று நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. கல்வெவ, பெல்லஸ்வெவ, மானஜாவ பகுதி, பெரகம கீழ்ப்பகுதி, அரவணமுல்ல, சமதாகம ஆகிய பிரதேசங்களுக்கான நீர் விநியோகம் இவ்வாறு தடைப்படும். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். சைப்ரஸ் சபாநாயகர் டெமெட்ரிஸ் சிலோரிஸ் பதவி விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக சைப்ரஸ் பிரஜா உரிமை மூலம் குற்றவாளிகளுக்கு கடவுச்சீட்டுகளை விற்பனை செய்ய உதவிய திட்டத்துடன் தொடர்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இவர் இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளார். இவ்வாறு பெறப்பட்ட கடவுச்சீட்டுகள் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பிரவேசித்து உள்ளக சந்தைகளில் குற்றவாளிகளுக்கு இடங்கெடுக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தான் தொடர்ந்தும் பாராளுமன்ற தலைமைத்துவ பதவியில் இருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சிலோரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த தவறான புரிதலும் அரசியல் நோக்கங்கள் மற்றும் திட்டங்களுக்காக சிலர் செயற்படுவதுமே தனது இந்த தீர்மானத்துக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்களை போலீசார் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 பேருக்கு மேல் ஒன்று கூடுவதை தடை செய்யும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள அவசரகால நிலைமையை சவாலுக்குட்படுத்தி இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாத நடுப்பகுதியிலிருந்து அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் இளைஞர்கள் தலைமையிலான ஆர்ப்பாட்டங்கள் தாய்லாந்தை நிலைகுலைய வைத்துள்ளது. இதனை தடுக்கும் வகையில் அங்கு அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். ஜோன் கில்ஸ் நிறுவனம் கொழும்பு 12 ஜஸ்டிஸ் அக்பர் வீதியில் அமைத்த வீடமைப்பு தொகுதியின் 1வது கட்டடத்தின் ஆரம்ப வேலைகள் பூர்த்தியடைந்துள்ளன. இதற்காக வீடமைப்பு தொகுதியில் இடம்பெற்ற பிரித் உபதேச நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று கலந்து கொண்டார். 6 கட்டடங்களை கொண்ட இந்த வீடமைப்பு திட்டத்தில் ஆரம்ப பணிகள் பூர்த்தியாகியுள்ள கட்டடம் 33 மாடிகளை கொண்டதாகும். 47 மாடிகளை கொண்ட 2 வீடமைப்பு தொகுதிகளும் சினிமா திரையரங்கும் கடை தொகுதியும் ஹோட்டலும் அங்கு அமைக்கப்பட உள்ளன. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 31வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கிடையே தற்போது சாஜா சர்வதேச மைதானத்தில் இடம்பெறுகிறது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பெங்களூர் அணி மட்டுப்படுத்தப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 171 ஓட்டங்களை பெற்றுள்ளது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க.
புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட், கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 5000 மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் புதிய தீர்மானம் அல்ல என்று சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவையின் தீர்மானப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சுற்றாடல் அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இதுவரை பாஸ்மதி அரிசியை சிலரை இறக்குமதி செய்து வந்தனர். இந்த முறைக்கு பதிலாக சதோச மற்றும் லக்ஸதோச நிறுவனங்களுக்கு பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கண்டி குண்டசாலை பிரதேச சபை 3 ஆயுர்வேத மருந்து விற்பனை நிலையங்களை அமைத்திருக்கிறது. நாரம்பராவ, திகன, வாவின்ன ஆயுர்வேத மருந்து விற்பனை நிலையங்கள் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டன. கூடுதலான பிரதேச மக்கள் ஆயுர்வேத மருந்துகள் மீது கூடுதல் நாட்டம் காட்டுவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சப்ரகமுக, வடமேல் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசத்திலும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்பகுதியிலும் காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை காலை வரை கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய தொற்றொதுக்கல் சட்டத்தை உள்ளடக்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று போலீசார் தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் கடந்த அரசாங்கத்தில் நுகர்வோர் அதிகார சபைக்காக மேற்கொண்ட ஆட்சேபு தொடர்பில் ஆராய விசேட குழு. சிறைச்சாலை கைதிகள் தமது வீடுகளுக்கு இலவசமாக தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்த நாளை முதல் சந்தர்ப்பம். இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையில் ஊடக கல்வி பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம். சைப்ரஸ் சபாநாயகர் பதவி விலக உள்ளதாக அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.